திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் கண்ணப்ப நாயனார் சுவாமிகளை பற்றி சிறிது அறிந்து கொள்வோம். கண்ணப்ப நாயனார் என்றதுமே அடியார் பெருமக்களுக்கு முதலில் நினைவு வருவது ஸ்ரீ காளஹஸ்திதான். காளஹஸ்தியில்தான் கண்ணப்ப நாயனார் முக்தியை பெற்றார். ஆந்திரத்தின் புகழ்பெற்ற கோயில்களில் ஸ்ரீ காளஹஸ்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சொர்ணமுகி, அதாவது புராணத்தில் பொன்முகலி ஆறு என்று கூறுவர். சொர்ணமுகி நதிக்கரையில் அமைந்து சைவ சமய நெறிகளை பின்பற்றும் மிக பழமையான கோவில் இது. பஞ்சபூத தலங்களில் வாயுலிங்க கஷேத்திரமாக இது திகழ்கிறது. வேடரான கண்ணப்பர் இறைவன் மேல் கொண்ட பக்தியால் தன் 2 கண்களையும் அர்ப்பணித்து மோட்சம் பெற்ற திருத்தலம் இது. ஸ்ரீஹாலத்தி என்பது புராண பெயர். இங்கு சி என்றால் சிலந்தி, காலம் என்றால் பாம்பு, யானை என்றால் அத்தி. இந்த 3ம் இத்தலத்து இறைவனை வழிபட்டு மோட்சம் பெற்றதால் அவற்றின் பெயராலேயே காளஹஸ்தி என்று வழங்கப்படும். பாரத போரில் பாசுபத படையை வெல்வதற்காக இமயமலை சாரலில் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார் அர்ஜுனர். அவரின் தவத்திற்கு மெச்சி இறைவன் அவருக்கு காட்சியளித்தார். உம் தவத்தை கண்டு மெச்சினோம், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொன்னார். அர்ஜுனர், எனக்கு முக்தி வேண்டும் இறைவா என்றார். உனக்கு இந்த பிறவியில் முக்தி கிடையாது, அடுத்த பிறவியில் உனக்கு நாம் முக்தியை தருவோம் என்று கூறினார். என்னை நீ வேடன் என்று இகழ்ந்ததால் அடுத்த பிறவியில் வேடனாக பிறந்து எம்மை அடைவாய் என்று கூறி மறைந்தார். 63 நாயன்மார்களில் 6 நாளில் முக்தியை பெற்றவர் கண்ணப்ப நாயனார் சுவாமிகள் மட்டுமே. திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார். திருநாவுக்கரசு பெருமானுக்கு சூலையை கொடுத்து ஆட்கொண்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஓலையை கொடுத்து ஆட்கொண்டார். மணிவாசக பெருமானுக்கு காலை கொடுத்து ஆட்கொண்டார். ஆனால் கண்ணப்பரோ தம் கண்ணையே கொடுத்து இறைவனை ஆட்கொள்ளத்தான் வைத்தார். இறைவர் கண்ணப்ப நாயனார் சுவாமிகளை எப்பொழுதும் தன் வலப்புறம் மன்னி நிற்குமாறு அருளை புரிந்தார். காளஹஸ்திக்கு செல்பவர்கள் காளத்தி அப்பரை வணங்கும்போது கண்ணப்ப நாயனாரையும் வலது பக்கத்தில் தரிசித்து அவரின் அருளையும் பெறுங்கள். திருச்சிற்றம்பலம். கண்ணப்ப நாயனார் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. மீண்டும் மற்றுமொரு பதிவில் இணையலாம். இணைந்திருங்கள்.